தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்தார். ஜந்தர் மந்தர் மற்றும் நாடு முழுவதும் நிலவும் சூழ்நிலையால் தேச விரோத சக்திகள் பயனடையாமல் இருப்பதற்கு, தேசம் ஒற்றுமையாக இருப்பதற்கும், இந்தியாவில் உள்ள மாணவர்கள் சட்ட சிக்கலில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கும், தங்கள் படிப்பு மற்றும் அவர்களின் வாழ்க்கையில் கவனம் செலுத்துவதற்கும் எனது ராஜினாமாவை பிரதமரிடம் சமர்ப்பித்துள்ளேன் என்று ராஜினாமா செய்த தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்துள்ளார். மக்கள் அஞ்சாமல் இருந்தாலோ அல்லது இந்த அரசாங்கத்திற்கு முன் தலைவணங்காமல் இருந்தாலோ யாரை வேண்டுமானாலும் ராஜினாமா செய்ய வைக்க முடியும் என்பதற்கு இந்த ராஜினாமா ஒரு சான்றாகும் என்று சிஜேபியின் அபிஜித் திப்கே கூறியுள்ளார். மேலும் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்துவிட்டார், ஆனால் எங்களுக்கு இன்னும் 2 கோரிக்கைகள் உள்ளன. தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். 20ஆம் தேதி அத்துமீறி நடந்து கொண்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கரப்பான்களை சீண்டாதீர்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இது ஜனநாயகத்தின் வெற்றி, தெருக்களிலிருந்து உருவான வெற்றி. இது அமைதி, பொறுமை மற்றும் விடாமுயற்சியின் வெற்றி. சிஜேபிக்கும் நாட்டின் ஜென்சி இளைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அச்சத்தின் மீதான அச்சத்தை துறந்து நாட்டின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் எழுந்து நின்ற அனைத்து குடிமக்களுக்கும் என் நன்றி. இப்போது சீர்திருத்தங்களை நோக்கி முன்னேறுவோம் என்று தர்மேந்திர பிரதான் ராஜினாமா குறித்து சோனம் வாங்சு கருத்து தெரிவித்துள்ளார். சிஜேபி நாடு தழுவிய தனது போராட்டத்தை உடனடியாக வாபஸ் பெற்றது. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களின் குடும்பங்களுக்கு அதிகபட்ச இழப்பீடு, போராட்டங்களில் பங்கேற்றவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, தேர்வு முறையில் சீர்திருத்தம் தொடர்பாக சிஜேபி முன்வைத்துள்ள 5 அம்சங்களை கொண்ட பரிந்துரையை அரசு பரிசீலிக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை அரசு ஏற்றுக்கொண்டதால் போராட்டம் வாபஸ். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சார்நாத் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலில் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சியை அளிக்கிறது. இந்த அங்கீகாரம் இந்தியாவின் ஆழமான நாகரிக மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்திற்கு கிடைத்த பெருமை. உலகம் முழுவதிலும் இருந்து அதிகமான மக்கள் சார்நாத்திற்கு வந்து பகவான் புத்தரின் உயரிய கொள்கைகளுடன் இணைவதற்கும் இது ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் மோடி பெருமிதம். தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவை தொடர்ந்து மத்திய அமைச்சர் பிரஹலாத் ஜோஷி புதிய கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவரது தற்போதைய அமைச்சக பொறுப்புகளுடன் கூடுதலாக கல்வி அமைச்சகத்தின் பொறுப்பும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்தியன் ஆர்மியின் உயரிய பண்புகளை உண்மையாக பிரதிபலிக்கும் வகையில் சதர்ன் கமாண்ட் படையினர் அகமதாபாத் கிராமப்புற மாவட்டத்தில் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ராஜோடா கிராமத்தில் நடைபெற்று வரும் மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் மீட்புப் பணிகளில் தன்னலமற்ற சேவையை வெளிப்படுத்தியுள்ளனர். இதுவரை சிவில் நிர்வாகத்துடன் இணைந்து செயல்பட்ட இந்திய ராணுவம் ரஜோடா பகுதியில் சிக்கி தவித்த 300க்கும் மேற்பட்ட பொதுமக்களை பாதுகாப்பாக மீட்டுள்ளது. நெருக்கடியான காலங்களில் மக்களின் உயிரை காப்பதிலும் நாட்டிற்கு சேவை செய்வதிலும் இந்திய ராணுவம் கொண்டுள்ள அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை இது மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. அசாமில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ளூர் நிர்வாகத்துடன் இணைந்து தேசிய பேரிடர் மீட்புப் படை தொடர்ந்து வெள்ளநீர் மீட்புப் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை என்டிஆர்எஃப் படையினர் 59 பேரை மீட்டுள்ளனர். 4156 பேரை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றியுள்ளனர். 48 கால்நடைகளை காப்பாற்றியுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து 8 உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டுள்ளனர். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் ரயில் எந்தவித தடங்களும் இன்றி 1200 கிலோமீட்டருக்கும் அதிக தூரம் வெற்றிகரமாக இயக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 3000 லிட்டருக்கும் மேற்பட்ட டீசல் பயன்பாடு தவிர்க்கப்பட்டுள்ளதுடன் இது நீராவியை மட்டுமே வெளியேற்றுகிறது. இந்த ரயில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்ஸிஜன் இடையே நடைபெறும் ரசாயன வினையின் மூலம் ரயிலுக்குள்ளேயே மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. அந்த மின்சாரமே ரயிலை இயக்குகிறது. இந்த செயல்முறையில் புகையோ வெளியேற்ற குழாய் வழியாக கார்பன் உமிழ்வோ ஏற்படாது. நீராவி மட்டுமே வெளியிடப்படுகிறது.